வெல்கம் பேக் டு மை சேனல். நிதிஷ் பார்த்தனா எல்லா உண்மையுமே இனியா மூலமாக கோபிக்கு தெரிஞ்சிருது. இதனால் இனியா வந்து அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு சுதாகர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இனியாக எல்லா உண்மையுமே வந்து என்ன தான் தெரிஞ்சாலுமே பர்த்டே பார்ட்டியில் வந்து சைலண்டாக இருக்காங்க. சோகமாகவே நிதிஷை வந்து பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இனியா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்றாங்க. அப்போ எல்லாருமே நிதிஷை கூப்பிட்டு இனியாவுக்கு வந்து ஊட்டி விட சொல்கிறாங்க. அதே மாதிரி இனியாவையும் நிதிஷ்க்கு வந்து ஊட்டி விட சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இனியாவும் வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்கா. பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எழில் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பாக்கியம் ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கோபி மட்டும் அங்கே வந்து சொந்தக்காரங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கான். ஸோ இனியா என்ன பண்ணுறான்னா கோபிட்ட வந்து என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க டாடி அப்படின்னு வந்து சொல்கிறா. இப்போ எப்படிமா கூட்டிகிட்டு போக முடியும், ஏதாவது சொன்னால் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து கோபி சொல்கிறான். இல்லைப்பா வெளியே போய் பேசலாம் அப்படின்ட்டு இனியா வந்து கோபியை வெளியில் கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ இனியா வந்து கோபிகிட்ட என்ன கேட்குறான்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு எல்லாருமே விசாரிப்பாங்க, நீங்கள் ஏன் ஒழுங்காக விசாரிக்கல அப்படின்னு வந்து கேட்குறா. என்னமா ஆச்சு அப்படின்னு வந்து கோபி வந்து கேட்குறாரு. ஆகாஷை வச்சு மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு வந்து கோபி கேட்குறாரு. அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறா. ஆனால் நிதிஷ் வீட்டில் இருந்து வந்து பொண்ணு கேட்டால் அவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் நிதிஷை பற்றி சரியாகவே விசாரிக்கல, அவர் போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றா. அவங்க அப்பா பணத்தை கொடுத்து நிதிஷ் வந்து வெளியில எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு இனியா வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆதாரத்தை எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே கோபி வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து நிற்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க டாடி அப்படின்னு இனியா வந்து கேட்கறா. நான் நிம்மதியா சந்தோஷமா என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா உங்க சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ட்டு இனியா அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கோபி என்ன பண்றானா, இனியாவை கூட்டிட்டு உள்ள வந்து ஏன் சம்பந்தி உங்க பையனை பத்தின உண்மை எல்லாமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க அப்படின்னு வந்து கேட்கறான். என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலுமே பரவாயில்ல நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு வந்து கோபி கேட்கறான். அதுக்கு சுதாகர் கோபி இந்த மாதிரி கேட்ட உடனே அப்படியே ஷாக்கிங்ல பேய் அடிச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு. அப்போ கோபி என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் போதைப்பொருள் பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கான் அப்படின்ற உண்மையை ஏன் எல்லாமே சொல்லாம மறைச்சிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சுதாகர் என்ன சொல்றாருன்னா, அது எப்போ பண்ணணும் தப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. உங்க பொண்ணு கூட தான் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து காதலிச்சா அப்படின்னு வந்து சொல்றான். அது பழைய கதை, இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு வந்து கோபி சொல்றாரு. அதே மாதிரி தான் நிதிஷ் பண்ணதும் பழைய கதை, இப்போ ஒழுங்கா தான் இருக்கான் அப்படின்னு வந்து சுதாகர் வந்து சொல்றாரு. அதுக்கு கோபி என்ன சொல்றான்னா, இனி எதுவுமே தேவையில்லை, நான் என்னோட பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படிதான் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. கோபி இப்படி சொன்னதுக்கப்புறம் சுதாகர் வந்து இனியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறது வந்து அலோவ் பண்றது கொஞ்சம் டவுட் தான். இப்போ கோபிக்கு தெரிஞ்ச மாதிரி பாக்கியாவுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாக நடக்குவாங்க. கோபியும் இனியாவும் பாக்கியாட்ட வந்து சொல்லாமல் மறைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு. கோபி இப்படி பேசுறதுக்கு சுதாகர் மட்டும்தான் வந்து நறுக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷும் சரி சுதாகர் வைஃபும் சரி ஒண்ணுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. இனி இனியாவோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்றத இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.